என்னுடைய சிநேகிதியோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அது நிச்சயம் ஆன பிறகு ஃபோனில் பேசிக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன், அடுத்த நாளே கல்யாணத்தை வெயின்னு. அவ கேட்கல, பேசிக்கிட்டே இருக்காங்க. அவ ஏற்கனவே யூஎஸ் போயிட்டா. அந்த பொண்ணு எப்போ போயிருக்கா? இப்போதான் 2 வாரம் முன்னாடி போயிருக்கா. இந்த பையன் யூஎஸ்ல வேலை கிடைச்சு போக போற பையன் ஏற்கனவே போயிட்ட பொண்ணு கல்யாணம். இது பொருத்தம் தானுங்க. கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டா. என்னம்மா காரணம்? ஆனால் ஒரு காரணம் சொன்னா பாருங்க. அந்த பையன்ட்ட அவ கேட்டாலாம், விச் பார்ட் ஆஃப் யூஎஸ் யூ ஆர் கோயிங் டு? அவன் சொன்னானா சான் ஜோஸ்ன்னு சொன்னான். இந்த யூஎஸ்ல சான் ஜோஸ்ன்னு எழுதிருக்கிற மாதிரி நமக்கு தோணும், JOSன்னு. ஆனால் அதை சான் ஜோஸ்ன்னு சொல்லக்கூடாது, சான் ஹோசேன்னு சொல்லணும். நீ எதுக்கு ஜேவை போட்ட? என்ன கழுதைக்கு ஜேவை போட்ட? நம்மளாம் சின்ன வயசுல நாங்களாம் வால்க்குன்னு தான் சொல்லுவோம். WALKவை வால்க்குன்னு தான் சொல்லுவோம். எங்க டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, வாக். ஒரு எழுத்தை போடுவானே, அப்புறம் ஏன் சொல்லாம இருப்பானே? அதை அந்த மொழியே அப்படித்தான். இவ சொல்லிட்டா, சான் ஹோசேன்னு சொல்ல தெரியாத ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய முடியும்? யூஎஸ்ல ஒண்ணுமே சரியா இவளே யூஎஸ்க்கு இப்பதான் போயிருக்கா.